ஸ்டாலின் ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் லீடரா மாறி இருக்காரா? ஒரு நம்பிக்கைக்குரியவர், வாக்கு குடுத்தா அத செய்வாருன்ற நம்பிக்கையில இப்ப எல்லாருமே போறாங்களோ? கட்சி தலைவர்களை பொறுத்தளவுக்கு அப்படித்தான் இருக்கிறார். ம். அதுல குழப்பம் இல்ல. நீங்க வந்து அது தேமுதிகவோ, திரு ஓபிஎஸ்ஸோ ஒரு பிராமிஸ வந்து குடுத்தாருன்னா, அண்ணன் செய்வார். திரு ஸ்டாலின் செய்வாருங்கிற நம்பிக்கை கட்சி தலைவர்கள் மத்தியில இருக்கு. அதுல ஒண்ணு. அது கூட்டணிக்கு நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். சம்ஹவ் நான் வந்து அந்த மேல கலைஞரை விட பயங்கரமா அந்த கூட்டணியில் ஹேண்டில் பண்ண. ஆக்சுவலா கலைஞருக்கு தான் அந்த பேர் இருந்துச்சு. ம். கலைஞர் வந்து பயங்கரமா வந்து 2 கட்சியிலும் கூட்டணி வச்ச பல தலைவர்கள் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஐ மீன் நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன். அவங்க எல்லாருமே வந்து ஜெயலலிதா ரிஜிடா இருப்பாங்க. ஆனா கீழ வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. டிஎம்கேல வந்து தலைவர் பயங்கர உயிரா இருப்பாரு. கீழ நம்மள மதிக்க மாட்டாங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. தலைவர் ஆக்சுவலா கலைஞர் தான் இந்த நல்ல அலையன்ஸ மெயின்டெயின் பண்றவர்னு ஒரு பேர் இருந்துச்சு. சம்ஹவ் அது எப்படின்னு அந்த வித்தை எனக்கு இன்னும் புரியல. திரு ஸ்டாலின் வந்து அதை மிஞ்சி இருக்கிறார். அதுல வந்து குழப்பம். நான் பலமுறை ஆன் ரெக்கார்டு சொல்லியிருக்கேன். அந்த கூட்டணியை தக்க வைக்கக்கூடிய தந்திரம் வந்து பியூட்டிஃபுல்லான விஷயம். அந்த நம்பிக்கையை வந்து அவர் தக்க வச்சிருக்காரு. அது சொன்னா செய்வாரு, சொல்லாததுக்கு மீறி செய்வாரு. அது எல்லாமே இருந்திருக்கு. அதுல ஒண்ணு கட்சி தலைவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவரா இருந்திருக்கிறார். எல்லா கூட்டணி கட்சிகளும் என்ன நினைக்கிறாங்க? இப்ப சீட் வந்து 3 தான், 4 தான், 5 தான், 2 தான் சண்டை வருது. அவங்க நினைக்கிறாங்க சிஎம் கிட்ட பேசினா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப வந்து சிஎம் பேசினா ஒண்ணு பண்ணிடுவார் அப்படின்னு. அதுல வந்து போன முறை 2021 எல்லா கட்சியும் அடைக்க 6ல் நிப்பாட்டினாங்க. ம். நீங்க வந்து ஞாபகப்படும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இருந்தாலும் பார்க்க நெறைய விரும்ப மாட்டீங்க. இருக்குங்க சார். அறிவாலயம் வாசல்ல மதிமுகல இருந்து, இந்திய கம்யூனிஸ்ட்ல இருந்து, மார்க்சிஸ்ட்ல இருந்து எல்லாரும் கொடுத்த பேட்டியை பார்க்கணும். கொந்தளிச்சு பேட்டி கொடுத்தாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. அப்புறமா அவ எல்லாருமே அமைதியானாங்க. ஹவ் எனக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது. அத வந்து பியூட்டிஃபுல்லா பண்றாரு. எனக்கு மாற்று கருத்தே இல்ல. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் லீடர் இல்ல அப்படின்ற ஒரு பார்வைய எடப்பாடி மேல எல்லாரும் பார்க்குறாங்களோ அப்படி ஒருவேள? கிடையாது. எடப்பாடி வந்து பார்க்கறதுக்கு ரிஜிடா இருக்கிறார். பழகுறதுக்கு எப்படி இருக்கார். ஆனா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறார். நீங்க அத எடுத்து பார்த்தா தெரியும். ம். அவர் வந்து ஆக்சுவலா அவர் தான் ஆதரிச்சாலும் எதிர்த்தாலும் கரெக்ட்டா இருக்கிறார். அவர் வந்து முடிவெடுத்தது வந்து பின்வாங்குறது இல்ல. அத நீங்க பலவீனமா பார்த்தீங்கன்னா உங்க இஷ்டம். நான் சரியா பார்க்கல. தப்பாங்கிற நான் ஒரு பார்க்கல. விஷயம். அவர் வந்து நான் சொல்றேன். அவர் வந்து ஒண்ணு சரியா தப்பாங்கிறது காலம் சொல்லும். புரியுங்களா? ஆனா ஒரு தலைவனுக்குரிய தகுதியில இருக்கார். என்ன? ஒண்ணு சொன்னா பின்வாங்குறது. ஒண்ணு செஞ்சா பின்வாங்குறது. அதுல ரொம்ப கிளியரா இருக்கு. ம். அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. டிடிவியோ, ஓபிஎஸ்ஸோ, சசிகலா கட்சியில சேர்க்கறல. கட்சி முடிஞ்சு வச்சுக்கிறாரு. அடுத்து வேற ஆப்ஷன் வாங்க. வி கேன் எக்ஸ்ப்ளோர். அதான் திரு டிடிவி. வாங்க கூட்டணி வாங்க சேருவோம் சந்தோஷமா இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுல கிளியரா இருக்கு. அதுல வந்து உடும்புடியா நிக்கிறார். ஒருங்கிணைப்பாளர், இணைப்பாளர் கிடையாது. பொதுச்செயலாளர் தான். கிளியரா இருந்தார். அது சரியா தப்பாங்கிறது 25 வருஷம், 40 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் அவர் வந்து ஒரு தலைவனுக்குரிய ஒரு தகுதியில் என்ன? நம்ம வந்து ஒண்ணு முடிவெடுத்தா அதுல பின்வாங்க கூடாது. ஹி இஸ் வெரி கிளியர்.